கொளத்தூர்ல கண் கலங்கிய சத்யராஜ் சிஎம் விஜய்க்கு ஆக்ரோஷமான பதிலையும் கொடுத்திருக்காரு. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தந்த பரபரப்பு இன்னுமே அடங்காத நிலையில தான் இருக்கு. சோசியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு வீடியோ தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. கொளத்தூர்ல நடந்த கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மேடையில நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசின பேச்சும் அவரோட கண்ணீரும் தான். முன்னாடியெல்லாம் நான் திமுகவுடைய அனுதாபியா தான் மேடைகள்ல பேசியிருக்கேன். ஆனா இப்போ ஒரு உண்மையான திமுக காரனா பேச வந்திருக்கேன் அப்படின்னு தன்னோட பேச்ச ஆரம்பிச்ச சத்யராஜ் கொளத்தூர் தொகுதி தேர்தல் முடிவுகளை நினைச்சு அப்படியே மேடையில கண் கலங்கி பேசியிருக்காரு. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல ஜெயிச்சிருக்கணும், நீங்க செஞ்சது நியாயமா? இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியான தலைவரை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. அதை நினைக்கும் போது நெஞ்சு ரொம்பவே வலிக்குது, கஷ்டமா இருக்கு. பட்டு திருந்துங்க, அப்போதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் மேல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை அழுதுகிட்டே கொட்டி தீர்த்திருக்காரு. ஆனா சத்யராஜ் வெறும் கண்ணீரோட மட்டும் நிறுத்தல. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு தன்னோட பாணியில ஆக்ரோஷமா ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா திகழ்ந்தவர். ஆனா இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் இவர் பேச்சு இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இவர் பேசுறது அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. வாயில நல்லா வரும்னு சொல்றாரு, எனக்கு கூட தான் வாயில நல்லா வரும். இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய வாரியர்ஸ் இவங்க எல்லாரும் என்னை திட்டுவாங்க அப்படின்னு நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கும் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைங்க தெரியும். ஆனா மரியாதையா அடக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மேடையில மைக்க பிடிச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. முதல்வர் அவர்கள் இப்படிலாம் பேசுறதுக்கு யார் இவங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தது? முதல்வர் அப்படின்னா இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு சத்யராஜ்.